ஃபஸ்ட்டு கோனை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்க்கணும். நல்லா இந்த மாதிரி கோனுங்க ஷாப்பில் வாங்குகிற கோன் வந்து அந்தளவுக்கு நல்லா ஷார்ப்பாக பென்சில் மாதிரி இருக்காது. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நோட்டில் போடுறதுனால இதை ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் வாங்கிக்கிங்க. இது பார்த்திங்கன்னா இங்கே பிடிக்கணும். நம்ம பென்சில் பிடிப்போம்ல அந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அப்பப்போ நம்ம தீர்ந்துருச்சுன்னா அதை இப்படி ப்ரெஸ் பண்ணணும். இங்கே ப்ரெஸ் பண்ணி இதை வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கணும். ஃபில் பண்ணி வச்சுட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் லைன்ஸ் தான் போட்டு பார்க்கணும். டிஷ்யூ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டிஷ்யூ எடுத்துக்கோங்க. நான் பேப்பர் டிஷ்யூ தான் எடுத்திருக்கேன். கிளாத் டிஷ்யூ இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை பேப்பர் டிஷ்யூனாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் லைன் போட்டு பாருங்கள். இப்படி நல்லா ப்ராப்பராக வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டார்டப்லேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்துடும். நல்லா நீங்கள் ப்ரெஸ் கொடுக்கணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ப்ரெஸ், அதை அப்படியே ஸ்லோ பண்ணாமல் நீங்கள் கீழே வைக்காமல் அப்படியே கொண்டு போகணும். நீங்கள் இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். ஆனால் நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு பென்சிலில் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கோன்லேயே ஃபஸ்ட்டு ஒரு லைன், இது பேர் லைன். இந்த லைனை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து நீட்டாக ஆர்டராக வரும். அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இப்படி நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். தீர்ந்துருச்சுன்னா இப்படி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி போடக்கூடாது. இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை அப்படியே மேலே கொண்டு போய் எட்ஜில் முடிக்கணும். கீழே இப்படி வச்சிங்கன்னா அது வராது. இப்படி ஹேண்டோடையோ இல்லை டிஷ்யூவோடையோ ஒட்டி வச்சிங்கன்னா வராது. நீங்கள் ஒரு சிங்கிள் டாட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக ஹேண்டை தூக்குனிங்கன்னா, கோனை தூக்குனிங்கன்னா டைரெக்டாக சூப்பராக லைன் வந்துடும். இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்.